சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல சுகர் இல்லாம நம்ம வெல்லத்துல நம்ம பாதாம் ஹல்வா பண்ண போறோம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல 1 கப் பாதாம் எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணீல ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறிடுச்சு. இதனோட தோல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். இந்த மாதிரி ஒயிட்டா இருந்தா தான் ஹல்வா நல்லாருக்கும். மிக்ஸியில போட்டு தண்ணியோ இல்ல பாலோ ஊத்திட்டு நம்ம ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கரகரப்பாவும் நீங்க அரைக்கலாம். பர்ஃபிக்குமே இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சு வச்ச பாதாம் விழுத போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டா அரைச்சு வச்சதுலயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி நீங்க ஊத்திடலாம். இந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அத வந்து லைட்டா வறுக்கணும். அந்த நெய்யிலேயே. இப்போ வெல்லம் வந்து 1 1/2 கப், ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த தூசுகள்லாம் போகும். இந்த மாரி வடிச்சு எடுத்துக்கணும். நீங்க கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ, இப்ப நல்லா பேன்ல ஒட்டாம வர வரைக்கும் அப்பப்ப நெய் ஊத்திட்டு கிளறிட்டே இருக்கணும். மொத்தமாவே 1/4 கப் நெய் தான் தேவைப்படும் உங்களுக்கு. ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். யூசுவலா சுகர்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு, இந்த மாரி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஃபைனலா ஏலக்காய், முந்திரி அவ்வளோதான். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதில வந்து திராட்சை தேவைப்பட்டாலும் நீங்க போடலாம். பிஸ்தா போடலாம். நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதனோட டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உத்தமி கிச்சன்ல இருக்கும்.